ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு சோகமான நாளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு வேறு கார் ஓட்ட தெரியாதா முழுசா. அதனால் வந்து நம்ம மாஸ்டர் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தார். நேற்று நைட்டு ஃபோனை போட்டு அழுகிற அளவுக்குலாம் புலம்பிட்டாரு. டேய், நான் காரை ஆன் பண்ணும் போதெல்லாம் புகையா கக்குதுரா, கருகருப்பா புகையா வருதுரா அப்படின்னாரு. நான் யோசிக்கிறேன், என்னடா கார் ஆன் பண்ணாதுன்னா கருப்பு கலரில் புகை வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சந்தேகத்தில் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் திட்ட ஆரம்பிச்சிட்டான் பொசுக்குன்னு என்ன நடுராத்திரி இங்கே 11:30 மேலே ஃபோனை போட்டு என்ன திட்டிகிட்டு இருக்காங்க நைட்டு பார்த்தா. அதுக்கப்புறமா தான் பொறுமையாக உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல. என்னன்னு பார்த்தா செகண்ட் கியர் போட்டாலும் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதான். அது போக ஃபஸ்ட் கியரில் வந்து இல்லை ஹில்ஸில் ஏற்றினா கூட புகை பின்னாடி வரதை பார்த்துட்டு பைக்காரங்களாம் கண்ட பண்ணி திட்டிட்டு போகிறாங்களாம். அது என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு தெரியல. ஒருவேளை காரு 2010 நாங்கள் 2010 மாடலுங்க இது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய இடத்துல விசாரிச்சதில் பார்த்தா ஒரு ரேட் ஒன்று சொன்னாங்க பாருங்க. மாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ இல்லையோ, எனக்கும் என் கேமராமேனுக்கும் சத்தியமாக ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் அங்கே அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சீரியஸான அறிவு விசாரிச்சதுல பார்த்தோன்னா 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்கடா சர்வீஸுக்கு. ஹார்ட் அட்டாக் ஆக்சுவலா வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர வேண்டியது வந்து நம்ம மாஸ்டருக்கு தான். ஆனால் வந்து மாஸ்டர் நம்ம சந்தோஷப்படுத்தணும்ல, பாவம் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்காண்டி நாங்கள் வந்து பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் எங்கள் கஷ்டத்தை. ஸோ அதனால் எங்களுக்கும் ஃபீல் ஆயிருச்சு. 1 லட்ச ரூபான்ட்டாங்க. சரி ஓகே வெளியே விசாரிப்போம்னு சொல்லிட்டு வெளியே இருக்க ஒர்க் ஷாப்லாம் விசாரிச்சா 50,000 ரூபாங்கிறாங்க. சரி ஓகே என்னடா பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் டைனமிக் மோட்டார்ஸ்னு சொல்லி சேலமில் வந்து ஒரு பிளேஸ் இருக்கிறதா வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவங்க சர்வீஸ் பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே எனக்கு முழுசாக தெரியல. நம்ம மாஸ்டர் அதை பற்றி என்னங்கிறத சொல்லுவார். ஏன்னா அவர் தான் டீட்டெயில் ஃபோன் பண்ணி பேசி விசாரிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் என்ன மாஸ்டர் புதுசாக ஒரு சொல்லிட்டு இருக்கீங்க டைனமிக் மோட்டார்ஸ்? இது எப்படி சொல்ல, நம்ம எல்லாரும் கார் வச்சிருக்க எல்லாத்துக்குமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே வந்து நம்ம காரில் இருக்க மைலேஜும் வந்து ரொம்பவே கீழே போயிடும். ப்ளஸ் வந்து பிக்கப் சுத்தமாக இருக்காது. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஜினில் வந்து நாசில் வந்து ஏதாவது அடைச்சிருக்கும். ஸோ வந்து இந்த நாசிலை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாசில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஷோரூமில் கேட்ட ப்ரைஸ் வந்து 1 lakh கேட்டாங்க. என்னோட காரே வந்து 2010 மாடல். ஓகேங்களா, இதுக்கு நான் 1.5 லட்சம் செலவு பண்ணுங்க, நான் சும்மா இந்த காரை வச்சுக்கலாம். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ அதனால நான் என்ன பண்ணோம்னா சரி வெளியில் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில விசாரிச்சப்போ வந்து 50,000 கேட்டாங்க. சரி என்னடா இது இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ தான் என் நண்பர் ஒருத்தர் வந்து அவரோட காரை வந்து அந்த டைனமிக் மோட்டார்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸோ அது ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும்தான் அந்த ஒர்க்கே. இன்ஜினை பிரிக்கவே மாட்டாங்க. அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல விரும்பல. ஸோ நீங்கள் வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரேட்டுமே ரொம்ப 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 சீப்பான ரேட்டு. அதையும் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நாளைக்கு நாங்கள் அவங்களை இன்டர்வியூ எடுப்போம். ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருமே வீடியோக்குள்ளே போகலாமா? ஓ, அப்போ இது வந்து சர்ப்ரைஸா? எங்களுக்கு சர்ப்ரைஸா? ரேட் இதெல்லாம் பேசிட்டீங்களா? ரேட் எல்லாமே எப்பயும் எல்லாமே பேசியாச்சு. ஸோ ரேட்டு கேட்குறப்ப எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 1,50,000 சொன்ன இடத்துல இவங்க சொல்லக்கூடிய ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓ சரி சரி ஓகே. இப்போ லோக்கலில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியா? தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இது சேலத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஆனால் ஹைதராபாத்தில் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸே கிடையாது இது. ஸோ சேலத்தில் இருக்கிறது இந்த டைனமிக் மோட்டார்ஸ் அவங்க மட்டும் தான் செம்ம ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட் சொன்னால் அங்கேயே கூட அவங்க வந்து சர்வீஸ், அதாவது அவங்க வீட்டுக்கே வந்து கூட சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சேலத்துக்கு தான் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர் வேற லெவல் டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓகே கேமராமேனுங்க சரி ஓகே சாரிங்க வச்சிருக்காங்க. இப்போ கேமராமேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? புதுசாக வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறோம், வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு காரை பற்றி எதுவுமே தெரியல. நீங்கள் ஏதோ வித்தியாசமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. அடப்பாவி. நானுமே வந்து ஆடியன்ஸ் மாதிரி உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறாங்க எனக்குமே ஒன்றுமே புரியல. சரி நம்ம போய் பார்ப்போம். நம்ம நேரில் நம்ம என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ கேஸ்லாம் சொல்லிங்கன்னா பார்ப்போம். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே வீடியோ பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த பிரச்சனைக்காக தான்ப்பா நம்ம சர்வீஸ்க்கே போய்கிட்டு இருக்கோம். நானும் மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், வண்டி மூவ் ஆக முடியும். ஆக்சுவலாக இன்ஜினோட நாய்ஸில் வந்து ஏதாவது ஒன்று அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட பிக்கப் ஃபுல்லாக ரொம்பவே கம்மியாகிக்கிடும். இப்போ போய் நம்ம காரை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணாலோ இல்லை ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தாலே ஃபஸ்ட்டு வந்து வண்டி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு பிக்கப் கிடைக்காது. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் கார் போகாது. ஸோ இதனால் என்னென்னா நம்ம அதிகமாக நீங்கள் ரைஸ் கொடுத்து வண்டி எப்படியா ஃபாஸ்ட்டாக ஓட்டிடலாம் ட்ரை பண்ண
ஸோ நம்மளோட டீசலுமே வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் மைலேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ என்றைக்குமே நாசியில் வந்து க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு மைலேஜ் பிக்கப் கூடுறதா இருக்கட்டும், ஸோ பிக்கப் கூடுறதா இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த டோல்கேட் பார்க்கவும் தானே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னடா ஃபாஸ்டாக் ஈஸி பண்ணலடா. அட வெண்ண பயல என்னடா ஈஸி பண்ணாமையாடா அவரு என்ன பண்ணுறது? ஸோ பிஸியாக இருந்தனால டக்குன்னு கிளம்பியாச்சு. இங்கேயே காரை தூக்கி போட்டுருவோம். அவங்களே வாங்கி வைக்க போறாங்க. இப்போ ஃபாஸ்டாக் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை? ஆமாம், டபுள் சார்ஜ். ஆல்ரெடி எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு யாருக்கு தெரியும்? தெரிலன்னு தான்டா சொல்கிறேன். பார்ப்போம் பாவிங்களா, பார்ப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? கோகுல். சரி, ஓகே ப்ரோ. இது ப்ராசஸ் எவ்வளோ நாளாக ப்ரோ இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக இது சேலமில் பண்ணிகிட்டு இருக்கோம். டைனமிக் மோட்டார்ஸ் நம்ம ஆஃபீஸு இப்போ 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்னா நம்ம இந்த கார்பன் கிளீனிங், இன்ஜினில் இருக்க கார்பன் வந்துட்டு இன்ஜினை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம ஆஃபீஸ் ப்ராசஸ். ஓகே. ஸோ இது ஷாப் வந்து கரெக்டாக எங்கே? சேலம் அயோத்தியப்பட்டினம். இங்கேருந்து சேலம் மெயின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? சேலம் மெயின் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளே தான். 12 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன ப்ரோ? இப்போ வெறும் கேஸ் மூலிமா பண்ணுறதா தான் சொல்கிறீங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? என்னென்னா கேஸ் மட்டும் இல்லை, கேஸ் ப்ளஸ் லிக்விட் ரெண்டு யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் வரும். நீங்கள் ஒரு இன்ஜின் ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 40,000 ஆகும். பட் நம்ம கம்மி காஸ்ட்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ½ hour உங்களுக்கு ஒரு காருக்கு பண்ணணும்னா ½ hour முடிச்சுக்கலாம். இது ஹெவி வெஹிக்கிள்க்கும் இருக்குது. பஸ்ஸில் அதுக்கெலாம் ஒரு 1 hour உங்களுக்கு முடிஞ்சிடும் சர்வீஸ் ப்ராசஸ். இதனால் உங்களுக்கு மெயினாக வண்டியோட பிக்கப் நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும், பிளாக் ஸ்மோக் வர ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். மைலேஜ் வந்து கண்டிப்பாக வெஹிக்கிள்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், மைலேஜ் சேர்ந்து வரும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் நம்ம சேலம் வந்து தான் யாராக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி உங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது பண்ணணும்? நாங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே லொக்கேஷன் அவங்கவுங்க வீட்டுக்கே பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் நம்ம டீம் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பண்ணிக்கலாம், அது எங்கேனாலும் நம்ம அங்கேயே இடத்துக்கே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. கைஸ், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் நம்ம காருக்காக தான் இப்போ இந்த vlogன்னு கூட சொல்ல முடியாது, நம்ம சர்வீஸ்க்காக நம்ம வந்தது. அதை உங்களுக்கு நாங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை நாங்கள் உங்களுக்குமே நாங்கள் இதை நாங்கள் கன்வே பண்ணுற காரணம் என்னென்னா, ரொம்ப கம்மியான டைமில் இவங்க நம்ம காரை சர்வீஸ் பண்ணி தராங்க. நாசில் ப்ராப்ளம், அதாவது கார்பன் அடிக்கிற அந்த பின்னாடி புகை ரொம்ப கருப்பாக அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் காரில் பிக்கப் எதுவுமே இல்லை. ஸோ அதை சரி பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ சீரியஸாகவே ½ hour இந்த வேலை முடியுது அப்படிங்கும்போது சீரியஸாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப கம்மியான டைமிங்கில் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான அமௌண்ட் செலவுலையுமே அவங்க பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி எதாவது வேணும்னா அவங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட காருக்கு சர்வீஸ் பார்க்கணுன்னா இவங்க மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் முடிஞ்சா போகலாமா? போகலாம்ல. க்ளோஸ் பண்ணு.
அப்புறம் மணி சொல்றா ஒரு வழியாக திண்டுக்கல் வந்துட்டோம். ஆமா 3 மணி நேரம் ஓட்டிட்டியா? 188 கிலோமீட்டரோ? 187, 1 கிலோமீட்டர் கம்மியாக சொன்னேன். சரி ஓகே. இப்போ எப்படி இருக்கு காரு? சொன்னா நம்ப மாட்டாங்க, வீடியோக்காக தான் பேசுற மாதிரி இருக்கும். சீரியஸாவே அந்த பிளாக் ஸ்மோக் சுத்தமா இல்லை. ஏன்னா அவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் நல்லா அழுத்தி இப்போ ரைஸ் பண்ணி போங்கன்னு தான் சொன்னாரு. ஸோ அதே மாதிரி தான் 2-3 இடத்துல நான் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்லோ பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போட்டு நான் வந்து ரைஸ் பண்ணி தான் இருந்தேன். சுத்தமாக இப்போ பிளாக் ஸ்மோக் இல்லை. ஸோ வண்டி பிக்கப்ஸ் இப்போ பழைய பிக்கப்புக்கு வந்துட்டார் தலைவர், இப்போ சிங்கக்குட்டி மாதிரி இருக்காரு. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், பிரதர் மைலேஜ் எப்படி ப்ரோ? மைலேஜுமே உங்களுக்கு இந்த நீங்கள் திண்டல் போகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இவ்வளோதாங்க செலவு இருக்குது. ஹாட் டேங்க் கூட போகல அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் போனதில். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னமோ போகிறப்ப சொன்னீங்களே காரை திருச்சம்பளத்துக்கு போட்டுடலான்னு. இப்போ போடலாம் தான் பார்த்தோம், ஒரு வேலையை சரி பண்ணி கொடுத்துட்டாப்புல. தம்பி சந்தோஷம். நீ என்னமோ சொன்னீங்க, நீ பதில் பேசு. ஓகே, நல்லா தான் வேலை பார்த்துருக்காங்க கைஸ். உங்கள் காருக்கு இந்த மாதிரி புகை அடிச்சதுன்னா கண்டிப்பாக அவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு உங்கள் காரை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக கைஸ், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றோம். அவரோட கடையோட டீட்டெயில்ஸ், அது போக அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். உங்களுக்கு ரேட்டுமே ரொம்ப சீப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. ரேட் நாங்கள் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அந்த வரக்கூடிய பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அவங்ககிட்டயே பேசிக்கலாம். ஸோ இதோட இந்த விலாகுன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு ரிவ்யூ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதோட திரும்ப இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டுபாகோஸ் டீம்.